ஏஐ டெக்னாலஜி மூலமாக இனிமேல் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, இந்த பழைய கதை புத்தகம்லாம் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட கதை புத்தகம் இந்த லைப்ரரியில் கிடக்கும். லைப்ரரி போனீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நிறைய எழுதி கைப்பிரதியாக வச்சுருப்பாங்க. நிறைய பதிப்பகத்தாரிடம் ஏகப்பட்ட கதை பிரதி இருக்கும். எல்லா கதைகளையுமே பார்த்திங்கன்னா இனிமேல் அது காட்சி வடிவில் மாற்றுவாங்க. அந்த கதைகளை எல்லாத்தையும் ஒரு சிறுகதையாக ஏஐ மூலமாக ஒரு காட்சியாக மாற்றிடுவாங்க. திரைப்படமாக மாற வாய்ப்பு இருக்குது. திரைப்படமாக அப்போ ஒரு பொன்னியின் செல்வனா அந்த புத்தகத்தை அப்படியே ஏஐ என்ன பண்ணும், காட்சிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு தொடர் கதையாக, தொடர் நாடகமாக, தொடர் திரைப்படமாக, தத்துருவமாக. இப்போ இருக்கிற ஒரு பொன்னியின் செல்வன் மணிரத்னம் எடுத்த படத்தை விட இன்னும் சிறப்பாக அது எடுக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிற எல்லா கதை புஸ்தகம், அப்போ ராஜேஷ்குமார் கதை புஸ்தகம் இருக்குல்ல, அவர் ஏகப்பட்ட எழுதியிருக்காரு. 10,000 கூட எழுதியிருப்பார். அந்த 10,000 கதை புத்தகமும் மர்ம திரைப்படங்களாக, சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களாக இனிமேல் திரைக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியாக, யாரும் நடிகர்கள்லாம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் இந்த ஏஐ டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் ஈஸியாக திரைப்படமாக மாற்றிவிடும். எல்லா கதை புத்தகம், எல்லா புத்தகங்களும் சரி, கதை புத்தகங்கள் எல்லாமே, கருத்து சார்ந்த புத்தகங்கள் கூட காட்சி வடிவில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு கருத்தை ஒரு ஒரு கருத்து சார்ந்த புத்தகங்கள் கூட காட்சி விளக்கத்தோடு வர ஆரம்பிச்சிடும். ஒளி வடிவில் இந்த மாதிரி திரைப்படங்களாக வர ஆரம்பிச்சிரும். அந்த மாற்றம் இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகுது. இன்னும் ஒரு காலங்களில் வரப்போகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற சினிமா எல்லாமே மாறப்போகுது. மாறி வேற ஒரு தளத்துக்கு போகுது. இது உச்சக்கட்டங்கிற 2040 இது எல்லாமே ஃபெயிலியர். எல்லாமே நமக்கு போர் அடிச்சிடும். சினிமாவும் போர் அடிச்சு போச்சு. சினிமா ஆரம்பத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, போர் அடிச்சு போச்சு. கடைசியில் தலைவலியாக போய் நமக்கு இடையூறாக மாற ஆரம்பிக்குது. சினிமா பார்க்காதான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சினிமா பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, கொஞ்ச நேரம் தான் பார்க்கணும், எல்லாம் கண்ணுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு தான் இதுக்கு உள்ள வேல்யூ. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. எல்லாம் போர் அடிச்சிடும். அதே நேரத்தில் இது ரொம்ப ஆபத்தானதும் கூட. இந்த சோறு சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்கள்ல, சோறை ஆரம்பத்தில் ஆசையாக சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தா சோறு நமக்கு நோயை தருது, அதனால் சோறே சாப்பிடாதீங்கன்றாங்கள. அதுபோல் இந்த மாதிரி பொழுதுபோக்கு தளங்கள் இருக்குல்ல, பொழுதுபோக்கு ஊடகங்கள் வாயிலாக பொழுதை போக்குகிற நடைமுறை செயலிழக்க போகுது. எல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது. மாற்று ஆரோக்கியத்தை தருகிற, எப்படி ஒருத்தர் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக மாற்று உணவை தேடி போகிறான். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உடம்புல நோயே வராது அப்படின்றாங்களோ, அதுபோல் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா, கண்ணு கெட்டு போகாமல் இருக்கணும், தலைவலி வரக்கூடாது, சோம்பேறித்தனம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்களை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடாது. பொழுதுபோக்கு ஊடகங்களை ரொம்ப பார்க்கக்கூடாது. பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மாற்று என்ன? பொழுதுபோக்கு இன்னும் மாற்று என்ன? இப்போ சினிமாங்கிறது ஆச்சரியத்தை இழந்து விட்டது. சினிமா எல்லாம் இழந்து கொண்டே வருகிறது. இனிமேல் எல்லாம் ஏஐ டெக்னாலஜியை பார்த்துக்கும். யாரும் நடிகர்லாம் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஏஐ டெக்னாலஜி நமக்கு பெரிய ஆச்சரியத்தெல்லாம் அது ஏற்படுத்தாது. இங்கே அது ரொம்ப ஈஸி அப்படிங்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நடிகர் கஷ்டப்பட்டு நடிக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், வியந்து பார்த்தோம். இனிமேல் ஏஐ டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த பண்ணிடுது அப்படிங்கும்போது நம்ம அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன பெரிய அதிசயத்தை பண்ணாலும் சரி, நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. போர் அடிச்சிடும். அதனால் அது வரவேற்பை இழந்து விடும். இன்னும் சொல்ல போனால் எது உண்மை எது பொய்ங்கிற அளவுக்கு இனிமேல் குழப்பம் வரும். இது ஏஐயா, உண்மையா பொய்யா, உண்மையாலுமே இந்த மாதிரி காட்சி இருக்குதா, எந்த விஷயத்தையும் இன்றைக்கி நம்பகத்தன்மை இழந்து விடும். இந்த காட்சி ஊடகம் இருக்குல்ல, இது நம்பகத்தன்மை இழக்கிற ஒரு காலகட்டம் வரப்போகுது. எது ஏஐ மூலம், இது உண்மையா பொய்யா, ஃபேக்கு, இது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ அப்படிங்கிற அளவுக்கு, அப்போ எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சி ஊடகம் என்பது மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை இழக்கப் போகிறது. அதுதான் இந்த ஏஐ டெக்னாலஜி அதை தான் பண்ண போகுது. அப்போ அதை பார்க்க மாட்டாங்க. சும்மா ஏதோ பொழுதுபோகலன்னு பார்த்துக்கிட்டு அதுலேருந்து ஏதாவது நம்ம கற்றுக்குறோம், ஆச்சரியப்படுறதுக்கு, அதிசயப்பதற்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ அதை பார்க்குறாங்க. அது உண்மையாக ஆனால் அதில் வர்றது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி மூலமாக எது உண்மை பொய்ன்னு தெரியாமல் இருக்கும்போது மக்கள் அதை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதை தவிர்க்க தான் விரும்புவார்கள். அப்போ மாற்று பொழுதுபோக்கு ஊடகம் எது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ மக்களே விளையாடுறது, ஆடுறது, ஆடுறது, இவங்களே பாடுறது, சொந்தமாக ஆடுறது, இந்த மாதிரி விளையாடுறது, இதுபோல் மாற்று பொழுதுபோக்கு இதுதான். நீ காதல் திரைப்படத்தை பார்க்குறத விட நீ காதலிக்க ஆரம்பிச்சிரு. அதுபோல் விளையாட்டுகளை டிவியில் பார்க்குறத விட நீ விளையாட ஆரம்பிச்சிரு. இதுதான் சிறந்த பொழுதுபோக்கு. நீ இப்போ ஒரு பாட்டை டிவியில் கேட்குறத விட நீ பாட ஆரம்பிச்சிரு, ஆட ஆரம்பிச்சிரு. இதுதான் இனிமேல் இயற்கையான பொழுதுபோக்கு. இது எந்தெந்தைக்கும் நமக்கு சலிப்பை தட்டாது. மற்றபடி இந்த ஏஐ டெக்னாலஜி, சினிமா இதெல்லாம் என்னென்னைக்கும் நமக்கு சலிப்பை தான் தட்டும். ஏஐ டெக்னாலஜி சலிப்பை தந்து கடைசியில் அது தோல்வியில் தான் முடியும். இப்போ சினிமா தோற்று போச்சு. முதல்ல ஆரம்பத்தில் வரவேற்பாக இருந்துச்சு. இப்போ பெரும்பான்மையான மக்களிடம் சினிமா என்பது போதுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சுப்பா, நான் பார்க்காத படமா அவங்க அதுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு.
சினிமாவும் வரவேற்பை இழந்து போச்சு, இழந்துக்கிட்டே வருது. அதனால இப்படி எல்லாமே இந்த டெக்னாலஜி வந்து மனிதர்களிடம் வந்து சலிப்பையும் வெறுப்பையும் தரக்கூடிய உச்சக்கட்ட காலத்தில் இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் மாற்று என்னப்பா? மாற்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இனிமேல் நாமெல்லாம் உட்காந்து நாம் பாடினா தான் உண்டு. நாம் பாடணும், நாம் விளையாடணும், நாம் ஆடணும், நாம் கதை சொல்லணும். இதுதான் வந்து இந்த இயற்கையான பொழுதுபோக்கு இருக்குல்ல, த எல்லாரும் மனித உறவுகள், இதுதான் வந்து என்னென்னைக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய, திருப்தியை தரக்கூடியது. சலிக்கவே சலிக்காது, தோல்வியில் அடையாது. இந்த டெக்னாலஜி எப்படி மனிதர்களிடம் வரவேற்பை இழந்து தோல்வி அடையுது, அது மாதிரி இந்த மனிதர்களுடைய உறவுமுறை என்றைக்கும் தோல்வி அடையாது. இது இயற்கையானது, இது என்றைக்கும் நிலையானது, நிரந்தரமானது.